உங்க அண்ணனோட அகங்காரத்துக்கு கொடுத்த பதிலடி. அடிச்சு பல்ல காட்டி என்னடி பேசுற? காலம் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லும். தண்ணி எடுத்து வர. என்ன சபையில எல்லாருக்கும் முன்னாடி உங்க மூக்கறுத்து விட்டால் என்ன அண்ணே? இந்த ஜனனி இதுக்காக தானே காத்துக்கிட்டு கிடந்தா. அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட வந்து சொன்னேன்னு என் பேச்சு தான் நீங்க கேட்கவே இல்லையே. ஏழை பேச்சு அம்பலம் ஏறாது. அசிங்கப்படுத்தி விட்டால் என்ன? ஐயோ ஜான்சி சும்மா உண்மையை தானே சொல்றேன். இதே இரமா நம்ம பேசிக்கலாம். சபையில உட்கார வச்சு மானத்தை வாங்கிட்டாலேடா கரிகாலா. சிங்கம் சிங்கம்னு சொல்லுவியேடா, இப்ப அசிங்கப்பட்டு போயிட்டாரேடா. சம்பந்திங்கெல்லாம் வந்து ஒன்னும் செய்யலன்னா கூட சபையில வந்து உட்கார்ந்தாங்களே, எல்லாம் நாசமா போச்சு. போக வேண்டிதான் எல்லாரும். பாட்டி என்னடா அம்மா நீங்க அழுவாதீங்க, எதுவுமே நடக்கல. அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம என்னடா பண்ணுவேன்? ரொம்ப அழாதீங்க, எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்குது. உங்களுக்கு மேல மேல உடம்பு சரியில்லாம இருப்பது அழாதீங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நந்தினி அப்படியே உட்கார்ந்துக்கு இருக்காத, போய் பூ பழ தட்டெல்லாம் எடுத்துக்குவாயா. தனியா உட்கார வைக்கலாம் வேண்டாம், அப்படியே சடங்கு சுத்துற மாதிரி சுத்திட்டு உள்ள அழைச்சுக்கலாம். சின்ன பிள்ளை தானே. போ நந்தினி, ஏன் அப்படியே உட்கார்ந்துக்கு இருக்க? போய் நகை எடுத்துட்டு வா. சரி போறேன். போ நந்தினி, துணி மாத்தணும்லக்கா. போய் இந்த எடுத்துட்டு வரேன். துணியை நகையை எடுத்துட்டு வா, நான் மாத்தி விட்டுக்கிறேன். போ, நான் வந்துடுறேன். ஏப்பா என்னப்பா, ஏன்ப்பா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிய? என்ன மணி உள்ள நடக்கலையேன்னு வருத்தப்படுறீங்கள? அசிங்கம்தான். ஒவ்வொரு தடவையும் ஊரை கூட்டி வச்சு நம்மளை அவமானப்படுத்துகிறாளு. எல்லாமே புரியுதுப்பா, ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும்? இது குடும்பம்ப்பா. நான் என்னைய பற்றி பேசலப்பா, உங்களைத்தான் சொல்கிறேன். எனக்கு இனிமே என் பொண்டாட்டியோட ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஒரு மண்ணும் கிடையாது. பிள்ளைய இருக்கு, அதில் ஒன்று அங்கிட்டு போய் நாசமாக போச்சு. என் மகன் வாழ்க்கை அது நல்லபடியாக அமைஞ்சா போதும், அது மட்டும்தான். ஆனாப்பா நீங்கள் எப்படி இல்லை, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்போ கதிரு, உன் மக பெரிய மனுஷி ஆயிருக்கு. இனிமே நீ பொறுப்பான அப்பனா நடந்துக்கிறணும். எந்நேரமும் சல்லித்தனம் பண்ணிட்டு அலையக்கூடாது.
ஏன்பா ஏண்டா ஏண்டா அழுகுற? ஏய் கதிரு, ஏய் அழுகாதப்பா. டேய் ஏய் அழுகாதப்பா. இல்ல பெரிய பிள்ளையா இருக்கு, நல்ல காரியம் நடந்துருக்குப்பா. இப்ப போய் அழுகுற நீ? அழுகாதப்பா. நீ என்னப்பா செய்வ? உங்களுக்கு இந்த மணி விழாவை எப்படியாவது நடத்திய தீரணும்னு உறுதியா இருந்தோன்னு எங்க கேட்ட நேரம் எதுவுமே முடியாம போச்சு. எல்லாத்துலயும் தோத்து நிற்கிறோம். விடுப்பா விடுப்பா விடுப்பா. எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு காலி பண்ணிட்டாங்கண்ணே. இனி அவங்களை விட்டு வைக்க கூடாதுண்ணே. சக்தி, சத்தியமா சொல்றேன்டா, இத்தனை நாளா உன் பொண்டாட்டி தான் எல்லாரையும் தூண்டி விட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா இல்லடா, அந்த ஈஸ்வரி தான் பெரிய கலவாணியா இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவங்க வந்து பார்த்த பார்வையும் மாலையை தூக்கி போட்ட விதமும் அவ்வளவு பகையும் மனசுல வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனா இத்தனை நாள் அவங்க வெளியே வேஷம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. நாம தான் முட்டாள்தனமா ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்டா. அண்ணே, அண்ணே, இனி எங்களுக்கு ஒரு மண்ணு வாழ்க்கை வேணாம்ண்ணே. அவளுக்கெல்லாம் எங்கேயா போய் தொலைட்டோம்ண்ணே. நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்ண்ணே. எல்லாத்தையும் தூக்கி இப்ப வெளியில வீசிட்டு வர சும்மா வர்றது இருப்பா. டேய் ஏன்டா இப்படி சண்டை கழுதுறிய? ஏறுப்பா, இப்ப நம்ம யாரு என்ன செஞ்சாலும் நடந்த அவமானத்தை அழிக்க முடியுமா? ஈஸ்வரி செஞ்சதுக்கு உங்க பொண்டாட்டிமாருக்கு என்னப்பா பண்ணுவாளுங்க? இந்த பாருப்பா ஞானா, திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே பூஜ்யமாகி போச்சு. நானு ஒத்த மனுஷனா நிக்கிறதுக்காக உங்களையும் அப்படி ஆக்கிடக்கூடாதுப்பா. அந்த பாவை என்னை சும்மா விடாதடா. என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நான் அனுபவிக்கிற கஷ்டம்லாம் போதும்பா. இதுக்கு மேலையும் எனக்கு வேற கஷ்டத்தை கொடுத்துடாதீங்கப்பா. கையெடுத்து கும்பிடுறா. அண்ணா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்குடா ஒவ்வொருத்தருக்கா அலைஞ்சு திரிஞ்சு பொண்ணை தேடி பிடிச்சு கூட்டி கொண்டாந்து கட்டி வச்ச பாரு. குணசேகரன் தம்பின்றது இந்த ஊர் பணக்காரன் போற அத்தனை பேரும் என் வீட்டு வாசல வந்து நின்ன. இந்த சொத்து சுகம் காசு பணத்தை பார்த்து உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலடா. சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுத்தா கஷ்டம் நஷ்டம் புரியும், குடும்பத்தை அனுசரித்து போவாங்கன்னு நம்பித்தாண்டா கொண்டாந்து கட்டி வச்சவங்களுக்கு.